தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்றதைத் தொடர்ந்து அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. 23 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுள்ள நிலையில் அவர்களுக்கான இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சில முக்கிய துறைகளில் மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. தமிழக முதல்வராக விஜய் மே 10ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஏ. செங்கோட்டையன், வெங்கடரமணன், சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா, அருண்ராஜ் உள்பட 10 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பின்னர் அவர்களுக்கான இலாகா கடந்த 16ஆம் தேதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. எனினும் முக்கிய துறைகளில் அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படாததால் பல்வேறு கோப்புகள் நிலுவையில் இருந்து வந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெறவுள்ள 23 பேர் கொண்ட பட்டியலை ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இதில் தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத், ஆர்.கே. நகர் எம்எல்ஏ மரியா வில்சன், அவினாசி எம்எல்ஏ கமலி, குமாரபாளையம் எம்எல்ஏ விஜயலட்சுமி உள்ளிட்ட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் அடங்கும். இந்நிலையில் 23 பதவியேற்றுக் கொண்ட நிலையில் அவர்களுக்கான துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்து அறநிலையத்துறை ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ரமேஷ், உயர்கல்வித்துறை மேலூர் எம்எல்ஏ விஸ்வநாதன், நிதித்துறை ஆர்.கே. நகர் எம்எல்ஏ மரியா வில்சன், மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கிணத்துக்கடவு எம்எல்ஏ விக்னேஷ், மீன்வளத்துறை தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத், போக்குவரத்துத்துறை சேலம் தெற்கு எம்எல்ஏ விஜய் தமிழன் பார்த்திபன், வனத்துறை காஞ்சிபுரம் எம்எல்ஏ ரஞ்சித்குமார், பால்வளத்துறை குமாரபாளையம் எம்எல்ஏ விஜயலட்சுமி, கால்நடைத்துறை அவினாசி எம்எல்ஏ கமலி, வேளாண் துறை கும்பகோணம் எம்எல்ஏ வினோத், சுற்றுச்சூழல் துறை திருவாடனை எம்எல்ஏ ராஜீவ், வீட்டு வசதித்துறை கடலூர் எம்எல்ஏ ராஜ்குமார், கூட்டுறவுத்துறை அரக்கோணம் எம்எல்ஏ காந்திராஜ், சிறு குறு நடுத்தர தொழில்துறை ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ மதன் ராஜா, சமூக நலன் மகளிர் நலத்துறை ராஜபாளையம் எம்எல்ஏ ஜெகதீஸ்வரி உள்ளிட்டோருக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார், கைத்தறி ஜவுளித்துறை ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ விஜய் பாலாஜி, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை ராசிபுரம் எம்எல்ஏ லோகேஷ் தமிழ்ச்செல்வன், ஏஐ தகவல் தொழில்நுட்பத்துறை வேளச்சேரி எம்எல்ஏ குமார், வெளிநாடு வாழ் தமிழர் நலன் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ தென்னரசு, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கோவை வடக்கு எம்எல்ஏ சம்பத்குமார், தொழிலாளர் நலத்துறை அறந்தாங்கி எம்எல்ஏ முகமது பர்வேஸ், மனிதவளத்துறை தாம்பரம் எம்எல்ஏ சரத்குமார் உள்ளிட்ட இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை மரியா வில்சனுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் மாற்று பேரிடர் துறை அமைச்சராக செங்கோட்டையன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.